இது தரவை சித்தி விநாயகர் கோவில். இதிலிருந்து சில கருத்துக்கள் கொஞ்சம் தாரேன் கேட்போம். அதாவது சொல்ல வர கருத்து இந்த திருவெம்பாவை பற்றி சொல்லித்தாராங்க கேட்போம். உங்களோட அன்பு ஆதரவு தேவை. அதாவது இதில் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ ஊருக்குள்ளே 100 குடும்பம் இருக்கிறேன்னு சொன்னால், 100 குடும்பத்தில் ஊருக்குள்ளே அந்த காலத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் 50 குடும்பம் இருந்தால் 50 குடும்பத்துக்கு ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அப்போ அந்த கோவில் தான் ஊரை பாதுகாக்கிற கோவில். அப்போ அந்த கோவில் பிள்ளையாராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம். எந்த சாமியாக இருந்தாலும் அந்த கோவில் தான் ஊரை பாதுகாக்கிற கோவில். அப்போ ஊருக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், வறுமைகள், நோய்கள் எல்லாம் தீர்த்து கொடுக்குற இந்த ஒரு கோவில். அப்போ இந்த ஒரு கோவிலுக்குத்தான் அந்த காலத்திலேருந்து இப்போ திருவிழா, அதாவது இதுகள் எல்லாம் அந்த வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதெல்லாம் பூஜைகள் எல்லாம் செய்கிற அந்த ஒரு கோவிலுக்கு அந்த ஒரு கோவில் ஊரை நல்லா செல்வாக்க வைக்குதுன்னு. அப்போ இந்த தெய்வங்களுக்கு சீரனால இந்த தெய்வம் ஊரையும் பாதுகாக்குது, பக்தர்களையும் பாதுகாக்குது. அப்போ நோய்கள் எல்லாம் தீர்த்து பக்தர்களுக்கு நல்ல செல்வாக்கு அளித்தாரது அந்தந்த கோவில்கள் தான். அப்போ அந்தந்த கோவில்களில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ திருவெம்பாண்டு வர்றது 10 நாள் பூஜை. 10 நாள் விடிய காலையில் பூஜை. இப்போ 3 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது சூரியன் உதிச்சு வார நேரம். சூரியன் உதிச்சு வார நேரம்தான் இந்த திருவெம்பா பாடி ஊருக்குள்ளே பக்தர்கள் போகிறார். பக்தர்கள் போகிறேன்னு சொன்னால் இப்போ பஜனைகள் பாடி போகக்குள்ள இப்போ 10 பேர்ட இப்போ சத்தங்கள் இருந்தால் சத்தங்கள் குறவு. அப்போ ஊருக்குள்ளே 50 குடும்பம் இருந்தால் 50 குடும்பத்தில் ஒருத்தராவது சேர்ந்தால் இப்போ 50 பேர் ஆகிடுவாங்க. 50 பேர் இருந்தால் எங்களுக்கு சத்தங்கள் கூட. அப்போ பஜனைகள் பாடி 50 பேரும் போகக்குள்ள சத்தம் அதிகம். அப்போ இந்த சத்தம் கூடக்குள்ள ஊருக்குள்ளே கெட்ட சக்திகள் இருக்கும். அதாவது தீய சக்திகள் இருந்தால் இப்போ உடம்புக்குள்ளே பூந்து ஒன்று அட்டகாசம் செய்யும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே வறுமையை காட்டும். அப்படி இல்லாட்டி நோயை தரும். இதெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். இந்த தீய சக்திகள் அலைமோதி கொண்டு இருக்கும். அப்போ தீய சக்திகள் அலைமோதி கொண்டிருந்து இப்போ 10 நாள் இப்போ திருவெம்பா பாடி போகக்குள்ள இந்த தீய சக்திகள் ஒன்றும் ஊருக்குள்ளே தங்காதுன்னு சொன்னால், இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த கலசத்துக்குள்ளே வர பிரஜந்தம் அதிகாலையில் விடிய காலையில் இது குளுமையான நேரம். இது பிரஜந்த சக்தி இழுத்து கொண்டே இருக்கும். அதாவது ஆலயத்துக்குள்ளே சித்தர்கள், மான்கள், முனிவர்கள், தேவர்கள், தேவதைகள் எல்லாம் இவங்களும் இருப்பாங்க. இவங்களும் இந்த இந்த திருவெம்பா பாடி போகக்குள்ளே இவங்களும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களும் அந்த அந்த திருவெம்பா பாடி வரக்குள்ள அந்த ஊருக்குள்ளே கெட்ட சக்திகள் ஒன்றும் இருந்தால் கெட்ட சக்திகள் ஒன்றும் தங்காது, எல்லாம் வெளியேறும். அப்போ இது 12 மாதத்துக்கு இருக்கும். அதாவது 10 நாள் இந்த பிரஜந்தம் இழுத்து கொண்டே இருக்கும். இந்த திருவெம்பா பாடி போகக்குள்ள இந்த திருவெம்பாக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊருக்குள்ளே எந்த விதமான அசம்பித இதுகளும் இருக்காது, இந்த கெட்ட சக்திகள் இருக்காது. அப்போ ஊரை விட்டு விலகினோடனே அப்போ நல்லது ஊருக்குள்ளே சேருது. ஊருக்குள்ளே சேர்ந்த பிற்பாடு அப்போ நோய் இல்லாமல் வாழலாம். அப்போ உடம்புக்குள்ளே எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வாழலாம். அப்போ செல்வாக்கத்தோடு வாழலாம், செல்வாக்காக வாழலாம். இது தான் இந்த திருவெம்பா பூஜை எடுத்து விடிய காலையில் இப்போ பாடி
போயிட்டு வரக்குள்ள அப்போ இந்த 6 மணியா போல் தான் இந்த வெப்பம் வரும். சூரியன்லேருந்து வெப்பம் வரும்போது இந்த பூஜையை முடிச்சுட்டோன்னு சொன்னால் அப்போ தான் இந்த குளுமையான நேரத்தில் இந்த இந்த பூஜையை நம்ம தொடங்குகிறோம். திருவெம்பாவை தொடங்குகிறோம். இந்த குளுமையாக இருக்கிற நேரம் பூஜையை முடிக்கணும். அதுதான் இப்போ எங்களுக்கு எனக்கு சொல்லித்தர கருத்தை நான் சொன்னேன். திருவெம்பா பற்றி இப்போ எல்லோரும் கேட்டாங்க, எப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் இப்போ சொல்லி தந்திருக்கிறேன். அப்போ இதுதான் இந்த திருவெம்பாவுக்கு வர அர்த்தம். அதாவது ஊருக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விரட்டினா தான் அப்போ 10 நாளைக்கு பிறகு அப்போ 10 நாள் இப்போ 10 நாள் அன்றைக்குத்தான் 10ஆவது நாள் அப்போ தீர்த்தமாட போவாங்க. இல்லாட்டி கடல் இருந்தால் கடலுக்கு போவாங்க, தீர்த்த குளம் இருந்தால் தீர்த்த குளத்துக்கு போவாங்க. தீர்த்தமாடி அந்த பிள்ளையாராக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் அம்மனாக இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த தீர்த்த குளத்தில் குளிப்பாட்டி அப்போ ஆலயத்துக்குள்ளே எடுக்கும் போது ஆலயத்துக்கு முன்னுக்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பண்ணி அதே பிறகு தான் சாமியை உள்ளுக்கு எடுக்கிறார். அதாவது என்ன காரணம்னு கேட்டால் ஊருக்குள்ளே போயிட்டு வந்த சாமி தீட்டு சொடக்கு. அப்போ இதெல்லாம் கழிச்சு போட்டு தான் சாமியை அபிஷேகம் பண்ணி ஆலயத்துக்குள்ளே எடுக்கிறார். இதுதான் வழிபாட்டு முறை. உங்களோட அன்பு ஆதரவு தேவை. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, சொல்லித்தாரேன். நன்றி, வணக்கம்.